தேக்க நிலை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதனால எந்த விதமான ப்ராடக்ட்டை நீங்க உற்பத்தி செய்தாலும் அந்த இடத்துல பிஃபோர் அட்வான்ஸ், பிஃபோர் எல்லா ஆர்டர்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு தான் நீங்க அதை தொடங்கணுமே தவிர, அட்வான்ஸா இந்த பொருட்களை நம்ம ப்ராடக்ட்டை உற்பத்தி செய்து வச்சுட்டோம் அப்படின்னா இதுக்கு உண்டான கிளையன்ஸ் வருவாங்க நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது மேஷராசி என்பர்களுக்கு இந்த உற்பத்தி சார்ந்த தொழில்ல இந்த மாதிரியான தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அதனால பிஃபோர் பேமெண்ட், பிஃபோர் ஆர்டர் இந்த மாதிரியான சில விஷயங்களை இந்த ராசி என்பர்கள் இந்த வருடம் கையாளக்கூடாது. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 1.5 வருடத்திற்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும். அது தவிர உங்களுடைய உற்பத்தி சார்ந்த தொழில்ல அதிகப்படியான ஒரு வருமானங்களும் உங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களினுடைய பற்றாக்குறையும் தீரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போது. இந்த ஆண்டுல ரீட்டைல் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், ஒரு பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய நபர்களுக்கு